பழனி கோயில் நில மோசடி வழக்கில் முன்னாள் இணை ஆணையரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. சிபிசிஐடி 5வது நாளாக இன்று விசாரணையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் முன்னாள் இணை ஆணையரிடம் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் சின்னசாமியிடமும் திண்டுக்கல் சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சிபிசிஐடி எஸ்பி சாஜிதா, டிஎஸ்பி அஜய் தங்கம் ஆகியோர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பழனி கோயில் முன்னாள் இணை ஆணையரிடம் இன்று விசாரணை நடைபெற்று வருகிறது. இத்தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைப்பில் இருக்கிறார். ராஜ்குமார், வணக்கம். பழனி கோயில் வழக்கில் தற்பொழுது முன்னாள் இணை ஆணையாளரிடம் விசாரணை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. முழு விவரங்கள் என்ன? வணக்கம் சலோமி. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தண்டாயுதபாணி சுவாமி மடத்திற்கு சொந்தமான கோயில் நிர்வகிக்கும் ரூபாய் 100 கோடி மதிப்புள்ள நிலம் போலி ஆவணங்கள் மூலம் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டது. இந்த விவகாரத்தில் அரசு ரீதியாகவும் காவல்துறை ரீதியாகவும் தற்பொழுது தீவிரமாக விசாரணை நடந்து வருகிறது. கடந்த 5 நாட்களாக பழனியில் முகாமிட்டு 1.40 ஏக்கர் நிலத்தின் கள ஆய்வு மற்றும் அது தொடர்பான ஆவணங்களை நேற்று சார் பதிவாளர் அலுவலகத்தில் எஸ்பி சஜிதா தலைமையிலான சிபிசிஐடி போலீசார் 10 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து பழனி கோயில் நிலமோசடி தொடர்பாக தமிழக பத்திரவுத்துறை சார்பில் அமைக்கப்பட்ட 3 பேர் கொண்ட சிறப்பு உயர்மட்ட குழுவினர் அனைவரும் இன்று பழனி சார் பதிவாளர் அலுவலகத்தில் நேரடியாக ஆய்வு செய்து வருகின்றனர். இந்த ஆய்வில் பதிவுத்துறை கூடுதல் தலைவர் சுதா மால்யா, உதவி பதிவுத்துறை தலைவர் பூங்கொடி மற்றும் உதவி பதிவுத்துறை தலைவர் கண்ணன் ஆகிய 3 பேர் கொண்ட விசாரணை குழுவினர் பழனி சார் பதிவாளத்தில் தற்போது ஆய்வில் ஈடுபட்டு வருகின்றனர். 100 கோடி ரூபாய் நிலம் முறைகேடாக பதிவு செய்யப்பட்டது தொடர்பாக பயன்படுத்தப்பட்ட அசல் கோப்புகள், கணினி பதிவேடுகள் மற்றும் சார் பதிவாளர் அலுவலக ஊழியர்களின் பங்கு ஏதேனும் உள்ளதா என்று இந்த குழு தீவிரமாக விசாரணை நடத்தி வருகிறது. இது ஒருபுறம் நடந்து வரும் நிலையில் பழனி முருகன் கோயில் நில மோசடி விவகாரத்தில் சிபிசிஐடி போலீசார் தங்களது 6வது நாள் விசாரணையை திண்டுக்கல் சிபிசிஐடி அலுவலகத்தில் துவக்கியுள்ளனர். இன்று திண்டுக்கல்லில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் முன்னாள் இணை ஆணையர் மாரிமுத்து நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்று மாரிமுத்து திண்டுக்கல் சிபிசிஐடி அலுவலகத்தில் நேரில் ஆஜராகியுள்ளார். அதே போல பதிவு தொடர்பாக முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் சின்னசாமி உள்ளிட்ட வருவாய்த்துறை அலுவலருக்கும் சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியிருந்தனர். அவர்களும் இன்று சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராகி தங்களது தரப்பு வழக்குகளை தந்து வருகின்றனர். தொடர்ந்து சிபிசிஐடி எஸ்பி சஜிதா, டிஎஸ்பி அஜய் தங்கம் தலைமையிலான போலீசார் பழனி கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து உள்ளிட்டவரும் விசாரணை நடத்தி வருகின்றனர். சிபிசிஐடி போலீசுக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில் 6வது நாளாக விசாரணை எவ்வித சுணக்கமும் இன்றி தொடர்ந்து நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. சுஜிதா, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்.